அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் 93, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் 3. இதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 12வது அத்தியாயத்தில் 8வது வசனத்திலிருந்து தொடர்கிறோம். நாம் ஒரு கூட்டமாக இருந்தும், அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மற்ற சகோதரர்கள் பேசிக்கொள்கிறார்கள். எப்படி? நாம் ஒரு கூட்டமாக இருந்தும் யூசுஃபும் அவரது சகோதரரும் நம்மை விட நமது தந்தைக்கு மிக விருப்பமாக உள்ளார்கள். நமது தந்தை பகிரங்க வழிகேட்டிலேயே இருக்கிறார் என்று அவரது சகோதரர்கள் கூறியதை நினைவூட்டுவீராக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதை எடுத்து கூறுகிறார். அதாவது நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மகன்கள் நிறையா இருக்கிறாங்க. அதில் 2 பேர் மட்டும் வேறொரு தாயுடைய மகன்கள் என்று தெரிகிறது. அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் இருக்கிறாங்க போல இருக்கு. அதில் இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இன்னொருத்தவரும் அவங்க இன்னொரு தாய்க்கு பிறந்தவங்க. மற்ற இந்த பேசிக்கொண்டு இருப்பவர்கள்லாம் வெவ்வேறு தாய்க்கு பிறந்தவர்களாக இருப்பார்கள். அதனால் இந்த விஷயத்தை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த யூசுஃபும் அவரது சகோதரரும் என்று அவங்க குறிப்பிட்டார்கள். அதிலேருந்து நமக்கு தெரிகிற விளக்கம் என்னன்னு கேட்டால், அப்போ இவங்க தாய்க்கு பிறந்தவர்கள் இல்லை அந்த 2 பேருங்கிறது தெளிவாக நமக்கு புரிகிறது. அவங்க வேறொரு தாய்க்கு பிறந்தவர்கள் என்பது தெரிகிறது. இதனால் தந்தை அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேலும் அவருடைய சகோதரர் மேலும் அதிகமாக பாசம் வைத்திருப்பதை அவர்கள் பொறாமையாக எடுத்துக்கொண்டார்கள். இதனால் அவர்களுடைய நிலைப்பாடு, அப்போ தாயும் தந்தையும் தன் பிள்ளைகளுக்கு மத்தியில் பாரபட்சம் காட்டுவது அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில் வெறுப்பை ஏற்படுத்தும், விரோதத்தையும் குரோதத்தையும் ஏற்படுத்தும் என்பதை இந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து மேலதிகமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இதிலிருந்து பாடம் படிப்பினைகள் என்னவென்றால், நாம் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் யாருக்கும் இருந்தால் அவர்களிடம் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மத்தியில் பாரபட்சம் காட்டாமல் நிதமாக நடக்க வேண்டும் என்பது நமக்கு இதிலிருந்து தெரிகிறது. அதனால்தான் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேலும் அவருடைய சகோதரர் இந்த 2 பேர் மேலேயும் அதிகமாக கோபமுடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். இதில் ஒவ்வொரு முஸ்லீமும் நாம் பெற வேண்டிய பாடமும் படிப்பினைகளும் இந்த விஷயத்தை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். இதிலிருந்து அடுத்து தொடர்வோம்.